Give me a second. Okay, so I think we covered everything in the class 1, right? Chromatica class and assets, right? Good. So we were discussing about assets, right? And liabilities tapi kata kara, right? So it goes like this, right? So if you take liabilities, api liabilities gattat lamai, right? Liabilities are also going to be of 2 types, okay? There are current liabilities and non-current liabilities. So similar to current assets and non-current assets, liabilities උත් ඒ වගේ තමයි ළමයි. අපි liabilities කියලා කියන්නේ ණය. එහෙම හිතා ගන්නකො දැනට just ණය. Okay? Payables ගෙවිය යුතු ඒවා. Okay? So ඔයා business එකක් විදිහට කාගෙන් හරි ණයට අරගෙන ඔයා ඒවා ගෙවන්න ඕන. So ගෙවිය යුතු දේවල් ටික අපි liabilities විදිහට ගන්නවා. ඒ ගෙවිය යුතු ඒවා, right? Liabilities කියන ඒවත් you have current liabilities and you have non-current liabilities. ඔයාට current liabilities කියලා තියෙනවා, non-current liabilities කියලා තියෙනවා. Current liabilities ගත්තොත් ළමයි technically මේ ණය, these liabilities you have to actually settle within a short period of time. මාස 12ක් වගේ කෙටි කාලයකින් මේ ණය ටික පියවන්න ඕනේ. Okay? So short term liabilities කියන්නේ ළමයි නිකන් arrears වෙච්ච current bill. ණයට කාගෙන් හරි බඩු ටිකක් ගත්තා ඔයාට සල්ලි දීලා නැහැ. Okay, so අන්න ඒ වගේව තමයි current liabilities කියන්නේ. So when you take current liabilities, these are called short term liabilities. මාස 12ක් වගේ කාලයක් ඇතුළත ගෙවලා ඉවර කරන්න. Similarly, non-current liabilities කියලා කියන්නේ දිගු කාලයක්. නිකන් බැංකු ලෝන් එකක්, leasing එකක්, ඒව ගත්තොත් එහෙම සාමාන්‍යයෙන් අවුරුදු අපි හිතමු 3-4ක් වගේයි ගෙවලා ඉවර වෙන්න. So it will take like around 3 to 4 months. So these are considered as what ළමයි? Non-current liabilities. මේවා අපි ගණන් ගන්නේ non-current liabilities කියලා. So again ළමයි ණය තියෙනවා, කෙටි කාලීන ණය, දිගු කාලීන ණය. Current liabilities and non-current liabilities. Okay? මාස 12න් cover කරනවා නම් current liabilities, මාස 12කට වැඩි යනවා නම් ණය පියවන්න non-current liabilities. Yes, Nasri. Okay, sir. இப்போ நாங்கள் வந்து பொறுப்புகள் அப்படின்றத பார்க்குறோம். லைபிலிட்டிஸ் அப்படின்னா பொறுப்புகள். பொறுப்புகள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே பார்த்தோம், இந்த பொறுப்புகள்னா செலுத்த வேண்டியவை. கடன் மாதிரி, கடன் என்ன வச்சுக்கோங்க, செலுத்த வேண்டியவை. இதே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 2 வகைப்படுத்தும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கரண்ட் லைபிலிட்டிஸ், மற்றது நன் கரண்ட் லைபிலிட்டிஸ். கரண்ட் லைபிலிட்டிஸ் அப்படின்னு சொன்னா நடைமுறை பொறுப்பு அப்படின்னு சொல்லப்படும். நன் கரண்ட் லைபிலிட்டிஸ் அப்படின்னு சொன்னா நடைமுறை அல்லா பொறுப்பு அப்படின்னு சொல்லப்படும். இல்லை நாங்கள் தனித்தனியா ஒவ்வொன்றையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, முதல்ல கரண்ட் லைபிலிட்டிஸ் பொறுப்பு, நடைமுறை பொறுப்பு என்றால் என்ன அப்படின்னு நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதாவது பாத்தீங்கன்னா 1 இயருக்குள்ள, 1 வருடத்துக்குள்ள நாங்க அந்த பொறுப்பை வந்து தீர்க்கணும். அந்த எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு கடன் வச்சுக்கோங்க. உதாரணமா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து ஒரு பொருட்களை வந்து கடன் கொள்ளணும் செஞ்சிருங்க. அப்படி எலக்ட்ரிசிட்டி பில் காணப்படுது, அதை வந்து 1 இயருக்குள்ள நீங்க கட்டி முடிச்ச வேணும். அப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 1 வருஷத்துக்குள்ள அந்த பொறுப்பை நீங்க தீர்க்க வேணும், தீர்த்தே ஆக வேணும் அப்படின்னு காணப்படக்கூடிய பொறுப்புகள் எல்லாமே நடைமுறை பொறுப்பு, கரண்ட் லைபிலிட்டிஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியதா காணப்படும். அது வந்து நன் கரண்ட் லைபிலிட்டிஸ் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னா, அதாவது நடைமுறை அல்லா பொறுப்பு எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னா, இது வந்து 12 வருஷத்துக்கும் 12 மாதத்தை விட, அதை 1 இயரை விட கூட காலம் எடுத்து சரி உங்களுக்கு என்ன செய்யலாம்னா அந்த பொறுப்பை தீர்த்து கொள்ளலாம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து பேங்க் லோன் எடுத்துக்கொள்ளலாம். வங்கி கடன் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா 2 to 3 இயர்ஸ்ல வந்து உங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த பேங்க் லோனை ஃபுல்லா செட்டில் பண்ணலாம். அதை வங்கி கடனை உங்களுக்கு ஃபுல்லாவே கட்டி முடிக்கலாம். அப்படி இல்லாட்டி லீசிங்னா குத்தகை. நீங்க ஏதாவது வந்து குத்தகைக்கு எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, வருட கணக்குல 2 வருடம் 3 வருஷத்துல உங்களுக்கு என்ன செய்யலாம், அந்த குத்தகை பணத்தை வந்து கட்டி முடிச்சக்கூடியதா காணப்படும். இது மாதிரி 1 இயரை தாண்டி 1 வருஷத்துக்கு கூட வந்து காலம் எடுத்து அந்த பொறுப்பை தீர்க்கக்கூடியதா காணப்பட்டுச்சு அப்படின்னா, அது நன் கரண்ட் லைபிலிட்டிஸ், அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா நடைமுறை அல்லா பொறுப்புகள் அப்படின்னு சொல்லப்படும்.
Okay ළමයි. So ඒ තමයි non current liabilities. So අපි මේ කතා කරන්නේ අර elements ටිකනේ. Right? Assets, liabilities, equity, revenue, expenses. Right? ඕවා තමයි අපි මේ කතා කරන්නේ. So මෙතන එන තව එකක් තමයි මේ equity කියලා කියන්නේ. Now this is what's valuable. ඔයාට වටින්නේ මෙන්න මේක තමයි. Okay? Assets you have after settling liabilities. So ඔයාගේ ණය ඔක්කොම පියෙව්වට පස්සේ ඔයා ගාව ඉතුරු වෙන දේට තමයි අපි මේ equity කියලා කියන්නේ. නැත්නම් මේ හිමිකම් කියලා කියන්නේ අන්න ඒකට. Okay? So assets that actually you have after settling liabilities. මේ ණය ඔක්කොම ගෙවලා ඉවර වුණාට පස්සේ ඔයාට ඉතිරි වෙනවනේ. අපි හිතමුකෝ ඔයා ගාව ලක්ෂ 5ක් තියෙනවා. ඒ ලක්ෂ 5න් අපි හිතමු ලක්ෂ 2ක් ණය කියලා. So from this 5 lakhs, once you settle that 2 lakhs, ඒ ලක්ෂ 5න් ඔයා අර ලක්ෂ 2 ගෙවලා ඉවර වුණාට පස්සේ ඔයාට ඉතිරි වෙන ගාණ තියනව නේද? The amount that you are left with. That is what we call equity. Right? ඔයාට ඉතිරි වෙන ගාණ. Okay, that is considered as what ළමයි? Equity. Okay, ඒකට තමයි අපි equity කියලා කියන්නේ. That is considered as equity. Okay? Yes, Nasr. ஓகே சார். அது வந்து ஈக்விட்டி, அதாவது உரிமையாண்மை அப்படின்னா என்ன அப்படின்றது பார்க்க போறோம். இந்த உரிமையாண்மை, இந்த ஈக்விட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மிக மிக முக்கியமான ஒன்றா, உங்களுக்கு ஒரு வேல்யூபிளான ஒரு பெருமதிமிக்க ஒரு விஷயமா காணப்படுது. இந்த உரிமையாண்மை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, இப்ப நாங்க பார்த்தோம், ஒரு பிசினஸ் ஓனர் எடுத்துக்கொண்டீங்க, உரிமையாளர் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா அவருக்கு சொத்துக்கள் காணப்படும், எசெட்ஸ் காணப்படும் அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி அவருக்கு ஒரு லயபிலிட்டிஸும் காணப்படலாம், ஏதாவது பொறுப்புகளும் காணப்படும் அப்படின்றதையும் நாங்க பார்த்தோம். இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த ஈக்விட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவட்ட காணப்படக்கூடிய அந்த மொத்த சொத்துல இருந்து அவட்ட பொறுப்புகள் அனைத்தும் போக மீதமா இருக்கக்கூடியது, பேலன்ஸ் இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எக்விட்டி, அதாவது உரிமையாண்மை அப்படின்னு சொல்லப்படக்கூடியதா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒருத்தர்கிட்ட வந்து அவரோட பிசினஸ் மொத்த சொத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 5 lakhs, 5 லட்சம்னு வச்சுக்கோங்க. அது 5 லட்சத்துல 2 லட்சம் வந்து அவர் வந்து என்ன செய்யணும்னா கடன் கட்ட வேணும். அவருக்கு ஒரு பொறுப்பு ஒன்று காணப்படுது. இப்ப அவர் என்ன செய்யறாருன்னா, அந்த 5 லட்சத்துல 2 லட்சத்தை வந்து என்ன செய்யறாரு, கடனை கட்டி தீர்க்கிறாரு. தீர்த்ததுக்கு பின்னால அவர்கிட்ட எஞ்சிக்கிற பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த சொத்துக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த 3 லட்சம் காணப்படும். அந்த சொத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா அவரோட உரிமையாண்மை, எக்விட்டியாக வந்து காணப்படக்கூடியதா இருக்கு. Equity is the one that we have to focus a little bit, right? The equity කියන එක, it's not always going to be money. ඔයාගේ ඉතිරි වෙන බිල්ඩිමයි හැම දෙයක්ම equity විදිහට ගන්න. ඒ කියන්නේ මුළු, like overall everything. ඔයාගේ business එකේ වටිනා. ඒ කියන්නේ ඔයා 100% ණය ගෙවලා ඉතිරි වුණා නම් that is equity. Okay? So million එක business එකක් තියෙනවා. ඒකේ ලක්ෂ 3ක ණය තියෙනවා. You paid it. 700,000 remaining. That is your equity. Then why are these important? Because මෙතනින් තමයි ළමයි අපි එන්නේ to our accounting equations. Okay? එතකොට equity කියලා කියන්නේ හොඳට බලන්න. equity කියලා කියන්නේ assets සහ ඒකෙන් liabilities අඩු වුණාම අපිට එන balance එක. That is only what we call equity. Okay? Right. So තව accounting equation එකක් තියෙනවා. We will do it in the next class. Now we will come with income and expenses. මොනවද මේ income expenses කියලා කියන්නේ? Okay? So technically ආදායම සහ වියදම. So from this only ළමයි you will define whether you actually got a profit or a loss. So මේ income එකයි expense එකෙන් තමයි ඔයාට ඇත්තටම එන්නේ මොකද? ඔයාට ලාභයක් ආවද පාඩුවක් ආවද කියන එක. Right? These two are actually checked through income and expenses. So it's very simple. ඔයාගේ වියදමට වැඩිය ආදායම වැඩි නම්, if your income is greater than your expenses, you will always earn a profit. ඔයාට හැම වෙලේම ලාභයක් තමයි එන්නේ. In the same way, if your expenses are higher than your income, ඔයාගේ ආදායමට වැඩිය වියදම වැඩි නම් ඔයාට පාඩුවක් තමයි එන්නේ. So to define your profits and losses, අපිට income and expenses වලින් තමයි ළමයි අපි ඒක balance කරන්නේ. Right? So you to have an increased profit, you should have really low amount of expenses and high income. Well, loss එකක් වෙනවා නම් that means you have too much expenses and less of a income. Okay? Income expenses කියන්නේ ආදායම සහ වියදම. That's it. Yes, Master.
ஓகே சார். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ். இன்கம் அப்படின்னு சொன்னா வருமானம், எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொன்னா செலவுகள் அப்படின்னு சொல்லலாம். எங்களுக்கு ஒரு பிசினஸ் ஒன்று செய்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த வருமானம் அல்லது செலவுகள பத்தின கணிப்பு முக்கியமானதா காணப்படுது. எனக்கு எவ்வளவு இன்கம் வருது, எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ஆவிச்சு, அத வந்து கணிக்கிறது முக்கியமானது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நாங்க ஒரு பிசினஸ் ஒன்று செய்றோம் அப்படின்னா, கட்டாயமா எங்களுக்கு வந்து அது ப்ராஃபிட்டா, அதாவது லாபமா, அது லொஸ்ஸா, நட்டமா அப்படின்றத நாங்க வந்து கண்டுபிடிச்சு கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு வந்து வருமானம், இன்கம் வந்து அதிகமா வந்து, எக்ஸ்பென்சஸ் செலவு வந்து குறைவா வருது அப்படின்னா, இறுதி விளைவு எங்களுக்கு என்னவாயிருக்கும்னா, லாபமா காணப்படும். இப்ப இந்த இடத்துல எக்ஸாம்பிளும் போடப்பட்டிருக்கு. உங்களுக்கு பார்க்கலாம். எனக்கு வரக்கூடிய வருமானம், இன்கம் வந்து கூடுதலா வருது. அதே நேரம் என்னுடைய எக்ஸ்பென்சஸ் செலவு குறைவா காணப்படுது. நாங்க வருமானத்திலேருந்து செலவ என்ன செய்றோம்? கழிக்கிறோம். மீதம் வரக்கூடியது எங்களுக்கு ப்ராஃபிட், லாபமாக அமையக்கூடியதா காணப்படும். அதே வந்து நாங்க மாறி, அதாவது ஆப்போசிட்டா வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வரக்கூடிய இன்கம் குறைவா காணப்படுது. ஆனா நாங்க செய்யக்கூடிய எக்ஸ்பென்சஸ் செலவுகள் அதிகமா காணப்படுது அப்படின்னா, அதாவது கடைசியான விளைவு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நட்டமாக காணப்படும். அதாவது வருமானம் கூட வருது. ஆனா செலவு வந்து வருமானம் குறைவா வருது. செலவு கூடுதலா காணப்படுது. கடைசி எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா, நட்டம். அதாவது வந்து வரக்கூடியதா காணப்படும். ஆகவே நாங்க ஒரு பிசினஸ பொறுத்தவரைக்கும் இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறது முக்கியமானதா காணப்படுது. ஓகே. Okay, Lamai. So that is income and expenses, right? So if you take everything as a whole, අපිට මෙහෙම classify කරගන්න පුළුවන් අපේ assets, liabilities, capital, revenue ඔය ඔක්කොම අපිට ළමයි classify කරන්න පුළුවන්. So the classifications will go like this. Okay? Assets තියෙනවා, liabilities තියෙනවා. Then you have capital. Capital කියලා කියන්නේ ප්‍රාග්ධනය. So the best way to understand is අපි business එකක් පටන් ගන්නකොට when we are starting a business අර අයිතිකාරයා සල්ලි දානවනේ පටන් ගන්න. එයාගේ අතින් ඒක තමයි capital එක. That is capital. Okay? අපි මේකට equity කියලා ගන්නත් පුළුවන් ඕනි නම්, right? So we can actually take this as equity also. මේක ගොඩක් කට්ටිය capital/equity කියලා දෙකම දාගන්නවා, right? So it's easy. ඔයාලට කැමති එකක් දාගන්න පුළුවන් මෙතන. right? අපි ප්‍රාග්ධනය කියලා ගමු. So it's easy for us to understand, right? අපිට තේරුම් ගන්න චුට්ටක් ලේසි because our accounting sums පළවෙනි class ටිකේ යන්නේ මේ capital එක තමයි prioritize කරන්නේ. But මතක තියාගන්න මෙතන මේ equity තමයි ඇත්තටම මේ කියන්නේ, right? So අපිට ලේසියට තමයි අපි capital කියලා දාගන්නේ. So that is easy for us to understand. So you have assets, liabilities, and you have capital, right? So අපිට equity කියලා ගන්නත් පුළුවන්. You have revenue and income, then you have expenses. So අපිට plant and machinery, අපේ business එකේ තියෙන machine උපකරණ, right? වාහන, all those things can be considered as assets. Furniture, it can be considered as what lamai? Assets. Okay, අපිට ඒවා විනාඩියක් දෙන්න. Right. So අපිට furniture අපිට asset එකක් විදිහට ගන්න පුළුවන්. Okay. For example, it was accrued income. Accrued income කියලා කියන්නේ it's a little bit interesting. Accrued income කියන්නේ accrued income means ළමයි ඔයා බඩු ටිකක් කාට හරි විකුණලා තියෙන්නේ. You have sold it. So ලක්ෂ 10ක බඩු විකුණලා තියෙනවා. You have sold goods for 10 lakhs. But what has happened? ඒ ලක්ෂ 10 ඔයාගේ අතට තාම හම්බෙලා නැහැ. You haven't got it to your hand. ඔයාගේ අතට තාම හම්බුනේ නැහැ. හරිද? That is called accrued income. Simple as that. ඒ කියන්නේ ඔයා විකුණුවා තාම ඒක හම්බුනේ නැහැ. ඒක හම්බෙනවා අනිවාර්යයෙන්ම හම්බෙනවා but it is still not in your hand. ඔයාගේ අතට තාම ඇවිල්ලා නැහැ. සමහර විට it's processing in the bank වෙන්නේ. check එකක් දාලා තාම process වෙනවා ඇති. See, ඔයා විකුණලා ඉවරයි. සල්ලි හම්බෙනවා. තාම අතට ආවේ නැහැ. But it's there. Accrued income. And then goodwill. කීර්ති නාමය. ඒකත් ඔයාගේ asset එකක්. දැන් Candos කියන එකට කීර්ති නාමයක් තියෙනවානේ. So Candos කියලා product එකක් release කරොත් ඒක ඔයාගේ asset එක. මොකද ඒ good name එකක් තියෙනවා. ඔයාට ඒක විකුණන්න පුළුවන් කට්ටියට. Right?
So ආගේ shop එකක් දානවා නම් ඔයා exclusively Candos chocolate මේවා කරනවා නම් see it's a goodwill නේ. ඒ නම පාවිච්චි කරලා ඔයාට දේවල් කරන්න පුළුවන්. Right? So once you have a good name, that is also an asset. එතකොට බලන්න plant and machinery, vehicle, furnitures, and මම vehicles කියලා දෙන්නම්කෝ. Vehicles, right? Accrued income, ඒ කියන්නේ සල්ලි තාම අතට ආවේ නැහැ. Right? එන්න තියෙන සල්ලි ටික. Right? Goodwill, these are assets. Okay? Liabilities ගත්තොත් ළමයි you have bank loan, ඊට පස්සේ you have advanced income. Advanced income කියන්නේ මොකක් හරි එකකට සල්ලි කලින් අරගෙන තියෙනවා. You have taken money. Right? Goodwill කියන්නේ කීර්ති නාමයෙන්. නිකන් for example Candos කියන එකට අර brand name එකක් තියෙනවානේ, brand loyalty එකක් ඒක. ඊපස්සේ TV එකේ හැම දකින්නේ දැන් ගොඩාක් අඩුවෙන් advertisements දාන්නේ කවුද? දැන් මුතුකරුපන් චෙට්ටියාර් වගේ ගත්තොත් එහෙම ඔයා දන්නෙත් නැතුව ඇති ජීවිතේට මුද්දක් අරගෙනත් නැතුව ඇති but the name is there. නිකන් රත්තරන් වලට හොඳයි කිව්වොත් එහෙම නිකන් මුතුකරුපන් චෙට්ටියාර් කියන එක තියෙනවා. That is goodwill. ඔයාගේ brand quality එක, brand loyalty එක. Right? It is the value of your business. නම. ඔයාගේ business එකේ නම. That is it. That's goodwill. Right? Liabilities ගත්තොත් you have bank loan, advance income. ඒ කියන්නේ product එකක් දෙන්න කලින් ඒගොල්ලෝ advance එකක් අරගෙන තියෙනවා. They have taken an advance. That is considered as a liability. Advance එකත් liability. Why? ඔයා තාම product එක දීලා නැහැනේ. You haven't given them the product. Then capital, ප්‍රාග්ධනය. business එක පටන් ගන්න business එකේ අයිතිකාරයා දාන සල්ලි. Next you have revenue. ඒ කියන්නේ sales වලින් විකුණලා ඔයා ගන්න revenue එක තියෙනවා. ඊට පස්සේ discount receipt. බඩු ටිකක් ගන්නකොට ඔයාට හම්බුන discount එකකුත් තියෙනවා. That is called revenue or income. Then expenses. Carriage inwards. Okay, you have carriage inwards. And then you have what lamai? Carriage outwards. Okay. Again lamai, plant and machinery, furniture. Accrued income කියන්නේ again වැඩි පටල ගන්න එපා. ඒ කියන්නේ අපි හිතමුකෝ ඔයා විකුණනවා කියලා ඔයා බිත්තර business එකක් කරනවා. කවුද ඇවිල්ලා වගේ බිත්තර ටිකක් ගන්නවා. You are selling eggs and a person is coming and purchasing eggs. හරිද? එයා සල්ලි ටික පස්සේ දෙන්නම් කියලා කිව්වා. ඒක තාම process වෙන ගමන්. So ඔයා විකුණලා ඉවරයි. සල්ලි ටික තාම අතට හම්බුනේ නැහැ. You didn't receive the money into your hand yet. සමහර විට එයා check එකක් දාන්න ඇති. He might have put the check. Right? ඒ වුණාට ඒ check එක තාම receive වෙලා ඒක process වෙලා නැතුව. නැත්නම් කාට හරි සල්ලි දීලා ඒක sure ඔයාට සල්ලි අනිවාර්යයෙන්ම හම්බ වෙනවා. You will definitely get the money. ඒ වුණාට තාම අතට හම්බුනේ නැහැ. Like physically the money didn't come. But it's there. ඒ කියන්නේ භෞතික වශයෙන් සල්ලි ටික වගේ locker එකට වැටුනේ නැහැ තාම. cash counter එකට. But it's there. Okay? So ඒක තමයි accrued income කියන්නේ. බිත්තර ටික අරගෙන පැයකින් සල්ලි දෙන්නම් කිව්වා. So සල්ලි තියෙනවා. පැයක් යනකම් තාම වාගේ අතට ඒක හම්බෙන්නේ නැහැ. Okay? That is accrued. Yeah, very similar to debtors. Debtors ලා වගේ තමයි. Okay? සල්ලි දෙනකන් නැහැ accrued income. Okay? Yes. Yes, Nastri. ஓகே சார். Right. ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க இதெல்லாம் வந்து நாங்க ஏற்கனவே பார்த்துட்டோம். அசெட்ஸ்னா என்ன, லைபிலிட்டிஸ்னா என்ன, கேபிட்டல் என்ன, ரெவென்யூ, எக்ஸ்பென்சஸ் இதெல்லாமே நாங்க பார்த்திரோம். அந்த அடிப்படையில எங்கள்கிட்ட காணப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கிளாசிஃபை பண்ணலாம், அதாவது வகைப்படுத்தலாம். எது அசெட்ஸுக்குள்ள வருது, சொத்துக்குள்ள வருது, எது மூலதனத்துக்கு வருது, எது ரெவென்யூக்குள்ள வருது அப்படின்றத வகைப்படுத்தலாம். அது எப்படின்றத நாங்க பார்க்க போறோம். அந்த அடிப்படையில் அப்படின்னா அசெட்ஸ் சொத்துக்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னா பிளான்ட் அண்ட் மெஷினரி, அதாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இயந்திரம், பெரிய இயந்திர ஆலை, இயந்திர ஆலைக்கு நான் பிளான்ட் அப்படின்றோம். இயந்திர ஆலை அல்லது வந்து இயந்திரங்கள் அப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அசெட்ஸா காணப்படும். நான் ஒரு பிசினஸ் ஒன்று செய்யறோம், அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு இயந்திர ஆலை ஒன்றுக்கு நான் நிறுவி வச்சிடும், இயந்திரங்கள் காணப்படுது. அது வந்து பாத்தீங்கன்னா என்னோட சொத்துக்கள், என்னோட அசெட்ஸாக வந்து கருதப்படும். அது ஃபர்னிச்சர், வெஹிக்கிள்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா சொன்னா தளபாடங்கள், வாகனங்கள் வந்து என்னோட சொத்தாக கருதப்படும். அதாவது வியாபாரத்துக்காக நாங்க என்ன செஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நிறைய தளபாடங்கள், ஃபர்னிச்சர்ஸ் வாங்கிக்கிறோம், வாகனம் வாங்கிக்கிறோம், இது எல்லாமே என்னோட சொத்துக்களாக வந்து கருதப்படும். அடுத்தது அக்ரூட் இன்கம். அக்ரூட் இன்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது திரட்டப்பட வேண்டிய வருமானம் அப்படின்னு சொல்லலாம். திரட்டப்பட வேண்டிய வருமானம் அப்படின்னு சொன்னா எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஏதாவது ஒரு பொருட்களை வந்து யாருக்கு சரி கடனுக்கு வித்திக்கிறீங்க, அதுக்குரிய காசு உங்களுக்கு வர வேண்டிய ஷுவரா வரும்ன்றது தெரியும், ஆனா இன்னும் எங்களுக்கு கைக்கு வரல, அது வந்து அக்ரூட் இன்கம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்க யாருக்கு சரி கடன் கொடுத்திருக்கிறீங்க, எங்களுக்கு ஷுவரா தெரியும் அவர் திருப்பி தருவாரு அப்படின்னு தெரியும், ஆனா
இன்னும் தரல. எங்களுக்கு வந்து இன்னும் கைக்கு வந்து அது பௌதிக ரீதியா அந்த காசு வந்து எங்க கையில வரல. அது எனக்கு வர வேண்டிய பணம். அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, திரட்டப்பட வேண்டிய வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அக்ரூட் இன்கம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது குட்வில். குட்வில் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நட்பெயர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்ப நீங்க ஒரு பிசினஸ் வந்து பண்றீங்க அப்படின்னு சொன்னா, அந்த பிசினஸ்க்கு காணப்படக்கூடிய பிராண்ட் நேம். அதாவது அது அது அந்த பிராண்ட் நேம் வந்து உங்களுக்கு நட்பெயர் சேர்க்கக்கூடியதா காணப்படும். உங்களுக்கு தெரியும் சில பிராண்ட் நேம சொன்னாவே எல்லா மக்களும் விரும்பக்கூடியவங்களா காணப்படுவாங்க. உதாரணமா கென்டோஸ், நிறைய பிராண்ட் நேம்ஸ் வந்து நிறைய பொருட்கள சொல்லலாம். அந்த பேரு சொன்னாவே உடனே வந்து என்ன செய்வாங்க? பொருட்கள வாங்கக்கூடியவங்களா காணப்படுவாங்க. அப்படி உங்களோட பிசினஸ்க்கு ஒரு நல்ல பேர் ஒண்ணு காணப்படுது. ஒரு கீர்த்தின்னு சொல்லக்கூடிய புகழுக்குரிய பேரொன்று காணப்படுது. நல்ல பேர் நல்ல நாமம் ஒண்ணு காணப்படுது அப்படின்னு சொன்னா, அது வந்து குட்வில் அப்படின்னு சொல்லப்படக்கூடியதா காணப்படுது. இது எல்லாமே என்னோட சொத்துக்கள். உதாரணமா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து கெண்டோஸ் சாக்லேட் மாத்திரம் விக்கிறீங்க. இப்ப கெண்டோஸ் அப்படின்றது மக்கள் மத்தியில நிறைய வரவேற்பு பெற்ற ஒரு சாக்லேட்டா காணப்படுது. அப்ப நீங்க அத விக்கிற நேரம் அந்த அது நல்ல பேர் காரணமாவே உங்களுக்கு என்ன செய்யலாம்னா, அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து வித்துப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமா காணப்படுது. அது என்னோட சொத்தா வந்து கருதப்படுது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, லயபிலிட்டீஸ் பொறுப்புக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. பொறுப்புக்கள் அப்படின்னு நாங்க ஏற்கனவே பார்த்துட்டோம். நாங்க செலுத்த வேண்டியது எல்லாமே வந்து என்னோட பொறுப்புகள். அது அடிப்படையில வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பேங்க் லோன் அதாவது வங்கி கடன். வங்கி கடன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் கட்டாயம் அத திருப்பி குடுக்க வேணும். ஆகவே அது என்னோட பொறுப்பாக வந்து கருதப்படுது. அது அட்வான்ஸ் இன்கம். அட்வான்ஸ் இன்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நாங்க முன்கூட்டியே பெற்ற வருமானம். அதாவது இப்ப நீங்க ஒரு ப்ராடக்ட் ஒண்ணு விக்கணும். உங்களோட கஸ்டமருக்கு நீங்க விக்கணும். ஆனா ப்ராடக்ட் அவர்ட்ட கையில குடுக்கறதுக்கு மொதவே, நீங்க பணத்த வந்து அட்வான்ஸா வாங்கி எடுத்துட்டீங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு பொறுப்பு தானே! நீங்க நிச்சயமா அதுக்கான ப ப பொருள வந்து குடுக்க வேணும். அது லயபிலிட்டீஸா வந்து காணப்படும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கேப்பிட்டல் அப்படின்னு சொல்லக்கூடியது. கேப்பிட்டல் அப்படின்னா மூலதனம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த மூலதனம் அப்படின்றதுக்கான ஒரு வரைவிலக்கணம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற நேரம் ஓனர் அவர்ட்ட கையால போடக்கூடிய அந்த தொகை, அதாவது வந்து பணத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நாங்க மூலதனம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஈக்விட்டி அதாவது உரிமையாண்மையாகவும் சில சமயங்கள்ல கருதப்படக்கூடியதாக காணப்படும். இப்ப நான் வந்து எங்களுக்கு இலகுவா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, மூலதனம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். இப்ப கேப்பிட்டல் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மூலதனம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ரெவென்யூ இன்கம். ரெவென்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு தெரியும் வருமானம். ரெவென்யூ இன்கம் 2மே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, வருமானம் காணப்படுது. வருமானம் எங்களுக்கு எப்படி கிடைச்சும் அப்படின்னு சொன்னா, சேல்ஸ் மூலம். நாங்க விற்பனை செய்றோம். நிறைய வந்து பொருட்கள விற்பனை செய்றோம். நாங்க ஏதாவது ஒண்ணு விற்பனை செஞ்சோம்னா, அதுக்கான வந்து வருமானம் எங்களுக்கு கிடைச்சும். விற்பனை மூலமா வருமானத்த பெற்றுக்கொள்ளலாம். டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அதாவது பெற்ற கழிவு. நாங்க ஏதாவது ஒண்ணுக்காக வந்து ஒரு கழிவ பெற்றுக்கொள்றோம். ஒரு டிஸ்கவுண்ட் பெற்றுக்கொள்றோம் அப்படின்னு சொன்னா, அது வருமானமா வந்து கருதப்படும். அது எக்ஸ்பென்சஸ் அதாவது செலவுகள் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கேரேஜ் இன்வெர்ட்ஸ் அதாவது டெலிவரி காஸ்ட் அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, வண்டி உட்செலுத்தல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வண்டிக்கான ஒரு கூலியா காணப்படுது. கேரேஜ் இன்வெர்ட்ஸ். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு செலவு. நாங்க வந்து எங்களுக்கு ஒரு பொருள் வாரத்துக்கு நாங்க என்ன செய்றோம், அந்த டெலிவரி காஸ்ட்ட குடுக்குறோம். அது வந்து கேரேஜ் அவுட்வர்ட்ஸ் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாங்க ஒரு பொருள வந்து டெலிவரி பண்றதுக்கு அதுக்கும் நாங்க என்ன செய்றோம்னு சொன்னா, பணத்த செலுத்துறோம். அப்ப எனக்கு கையால பணம் வெளிய போகுதுன்னா, எக்ஸ்பென்சஸ் செலவுகளாக வந்து கருதப்படும். ஓகே. Okay ළමයි. එතකොට that's it right. So again carriage inwards කියලා කියන්නේ delivery cost එක right. carriage outwards කියලා කියන්නේ delivery cost එකක් තමයි. accrued income කියන්නේ it's data වගේ තමයි but මෙහෙමයි. like ඔයා වික්කා සල්ලි ටික අරගෙන එයා තාම එනවා කියලා හිතා ගන්න ඕනේ. ATM එකෙන් සල්ලි ගත්තා තාම අතට හම්බුනේ නැහැ. So he went to the ATM and විනාඩි 20කින් විතරයි. So money is already there. ඒක නිකන් වාගේ අතේ නැහැ එච්චරයි. That's it right. That is accrued income. carriage inwards carriage outwards කියන්නේ මෙන්න මේක. So supplier ගෙන් ඔයා බඩු ටිකක් ගේනවා. ඒ ගේන්න යනවනේ චූටි cost එකක්. That is carriage inwards. So business එකෙන් customer ට මොන හරි deliver කරන්න ඔයාගෙන් cost එකක් යනවා නම් that is carriage outwards. Okay? So supplier ගෙන් ඔයාගේ business එකට බඩු ගෙන්නන්න යන වියදම delivery cost එක is carriage inwards. business එකෙන් customer ට යවන්න මොන හරි delivery cost එකක් තියෙනවා නම් that is carriage outwards. or accounts වල delivery cost එකට තමයි අපි carriage inwards carriage outwards කියලා දාන්නේ. Okay? Yes Nasri. ஓகே சார். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கேரேஜ் இன்வெர்ட்ஸ், கேரேஜ் அவுட்வர்ட்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இது 2மே வந்து டெலிவரி காஸ்ட். அதாவது நாங்க வந்து டெலிவரி பண்றதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு செலவா தான் காணப்படுது. ஆனா இது 2க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு பிசினஸ் வந்து செய்றீங்க. உங்க பிசினஸ்க்கு தேவையான பொருட்கள நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா, சப்ளைஸ்லேருந்து எடுக்குறீங்க. சப்ளைஸ் வந்து அந்த இடத்துலேருந்து உங்களோட பிசினஸ்க்கு கொண்டு வந்து தாராங்க.
அது தந்ததுக்கு பின்னால அந்த டெலிவரி பண்ணதுக்காக நாங்க குடுக்கக்கூடிய அந்த காஸ்ட், அந்த செலவு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கேரேஜ் இன்வெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது வந்து சுமை உட்கூலி அப்படின்னு சொல்லலாம். வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள வருது. அதுக்காக நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா, கூலி குடுக்குறீங்க. அதனால வந்து கேரேஜ் இன்வெர்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, கேரேஜ் அவுட்வர்ட்ஸ் அப்படின்னு சொன்னா, இப்போ உங்களோட பிசினஸ்லேருந்து ப்ராடக்ட்ட வந்து நீங்க என்ன செய்யணும், உங்களோட கஸ்டமருக்கு அனுப்புறீங்க. உங்களோட நிறைய ப்ராடக்ட்ஸ் காணப்படும். பொருட்கள் எல்லாம் காணப்படுது. அந்த பொருட்கள உங்களோட கஸ்டமர்ஸ் வாடிக்கையாளருக்கு நீங்க அனுப்புறீங்க. உங்களோட பிசினஸ்லேருந்து வெளிய போகுது. அப்படி போற நேரம் என்ன செய்றீங்கன்னு சொன்னா, அதுக்கான டெலிவரி காஸ்ட் நீங்க குடுக்குறீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, கேரேஜ் அவுட்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. பார்த்தீங்கன்னா, சுமை கேரேஜ் வந்து உங்களோட உங்களோட சுமையோட பொருட்கள் என்ன செய்யுதுன்னா, வெளிய போகுது. அதுக்கு நீங்க வந்து டெலிவரி சார்ஜ் குடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா, கேரேஜ் அவுட்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படும். ஓகே சார். Right. Next one lamai accounting equation. All right. Okay. So now we are coming into a condition lamai. So api business එක පටන් ගන්නකොට okay. Then api දන්නවනේ now we know what assets are, what equity, liability. Now when you are starting the business, right? ඔයාගෙම සල්ලි නම් දැම්මේ ණයක් මුකුත් ගත්තේ නැහැ. You didn't take any money from outside sources. You took all your money. ඔයාගේ සල්ලි විතරයි දැම්මේ, right? You only put your money. Okay. If that is the case now, your accounting equation is going to be මංගාව තියෙන හැම asset එකක්ම, current asset, non-current asset, everything is equal to my equity. ඇයි ඒ? ඔයාගෙම සල්ලි දාලානේ ගත්තේ. කිසිම ණයක් නැහැ. No, what do you call, liability whatsoever. Okay. So what you do is ඔයාගේ assets ඔක්කොම සමානයි ඔයාගේ equity වලට. ඇයි ඒ? ඔයා දාපු සල්ලි වලින් තමයි business එකේ building ගත්තේ. The money you invested only, you took the, what do you call, furniture, bikes, everything. Okay. So at the starting stage, if you didn't take a loan, ඔයා loan එකක් ගත්තේ නැත්නම්, your accounting equation is very simple. It is assets equal to equity, right? මගේ assets ඔක්කොම සමානයි මගේ හිමිකම් වලට. That's it. That is the most basic accounting equation. ඔයා ණය ගත්තේ නැත්නම්. Okay. Yes, Nasri. ஓகே சார். அது வந்து அக்கவுண்டிங் ஈக்குவேஷன். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா, கணக்கியல்ல முதலாவது சமன்பாட்டுக்கு வரப்போறோம். முதலான பேசிக் அடிப்படையான ஒரு சமன்பாடுக்கு ஈக்குவேஷனுக்கு நாங்க வரப்போறோம். அந்த அடிப்படையில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க யார்ட்டயுமே எந்த கடனும் எடுக்கல. முழு பணத்தை நீங்க என்ன செய்றீங்க, நீங்களாவே இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது நீங்க அந்த பில்டிங் எடுக்கிறதுக்காகட்டும், அதுக்கான ஃபர்னிச்சர்ஸ் தளபாடங்கள் எடுக்கிறதுக்காகட்டும், வாகனங்கள் எடுக்கிறதுக்காகட்டும், அதுக்கான இன்வென்டரி சரக்குகள் எடுக்கிறதுக்காகட்டும், எல்லா மொத்த செலவையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களோட சொந்த பணத்துல நீங்க என்ன செய்றீங்க, செலவு செய்றீங்க. அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, யார்ட்டயுமே நீங்க எந்த விதமான கடனுமே எடுக்கல அப்படின்னு சொன்னா, அந்த கட்டத்துல உங்களோட அந்த மொத்த சொத்தும், அதாவது நடைமுறை சொத்து, நடைமுறையற்ற சொத்து, எல்லா சொத்துக்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களோட எக்விட்டி, அதாவது உரிமையாண்மைக்கு வந்து சமனாக காணப்படும். இந்த இடத்துல உதாரணம் தரப்பட்டிருக்குது. ஒரு 9,00,000 க க பணம் காணப்படுது அப்படின்னு, கேஷா வந்து உங்களோட சொத்தா காணப்படுதுன்னா, அது உங்களோட ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 9,00,000ஆவே காணப்படக்கூடியதா இருக்கும். ஆகவே நீங்க ஒரு ஓனரா இருக்கிறீங்க ஒரு பிசினஸ்ல. யார்ட்டயுமே எந்த கடனும் இல்லாம, உங்களோட முழு செலவும், உங்களோட பணத்துல நீங்க செலவழிச்சு நீங்க என்ன செய்றீங்க, உங்களோட பிசினஸ ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, உங்கள்ட்ட அதனால காணப்படக்கூடிய சொத்துக்கள் அனைத்தும் உங்களோட எக்விட்டி, உங்களோட உரிமையாண்மைக்கு வந்து சமனாக காணப்படும். அசெட்ஸ் ஈக்குவல் டூ எக்விட்டி. இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஈக்குவேஷனாக காணப்படுது. ஓகே சார். Okay, Lamas. But this accounting equation will change. මේ equation එක වෙනස් වෙනවා ඔයා ණයක් ගත්තා නම්. ණයක් ගත්තොත් what's going to happen is ඔයාගේ accounting equation එක change වෙනවා මෙන්න මෙහෙම. So අපි හිතමුකෝ අපි මේකම ගමුනේ. පැටලෙන හින්දා 900,000 මේකම 500,000. Right? Right. So accounting equation එක change වෙනවා මෙහෙම. දැන් පටන් ගන්නකොට අමල් ලක්ෂ 5ක් දීලා පටන් ගත්තා. So it's okay. But එයාට තව වැඩක් තිබිලා නැත්නම් තව බඩු ටිකක් ගන්න ඕනේ. He needed some extra furniture and plants and machinery ඕනි වෙලා. He took a loan of 400,000. ලක්ෂ 4ක loan එකක් ගත්තා. He took a loan of 400,000. And then he's adding a liability. ළම. එයාට පේනවා ඇති දැන් එයාට liability එකක් add වෙලා තියෙනවා. දැන් ඉස්සරහා එයාට තිබ්බේ assets equity විතරයිනේ. But now he has to add what ළමයි?
liability. එයාට දැන් liability එකක් add වෙනවා. එතකොට all of his assets is equal to equity. අර යාගේ ලක්ෂ 5යි liability අර බැංකුවෙන් ගත්ත ලක්ෂ 4යි. then ලක්ෂ 9 යාට එනවා. but අපි define කරන්න ඕනේ අපේ accounting equation එකේ මෙයාගේ business එකේ මුළු වත්කම ලක්ෂ 9යි. all of his assets are 9 lakhs. ලක්ෂ 9ක් තමයි මෙයාගේ මුළු වත්කම වෙලා තියෙන්නේ. overall whole income is 9 lakhs. but ලයක් ගත්ත හින්දා liability එකක් තියෙන හින්දා his one is going to be equity 500,000. ඒ කියන්නේ අයිතිකාරයා දාපු ලක්ෂ 5 plus බැංකුවෙන් ණයට ගත්ත 4. so we have to define it. මේක define කරලා දාන්න ඕනේ. so business එකක් පටන් අරගෙන ටික දවසක් ගියාට පස්සේ after a certain period of time ඔයාට හම්බෙන accounting equation එක තමයි මෙන්න මේක. this is your accounting equation. assets equals equity plus liability. මගේ තියෙන assets සමානයි මගේ business එකේ අයිතිකාරයා දාපු මුළු මුදලයි බැංකුවෙන් ණයට ගත්ත ගාන. yes ஓகே சார். வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க ஏற்கனவே பார்த்தோம் அசெட்ஸ் ஈக்குவல் டு எக்விட்டி. அதாவது சொத்துக்கள் வந்து உரிமையாண்மைக்கு சமன் அப்படின்றத பார்த்தோம். ஆனா இந்த ஈக்குவேஷன் வந்து எப்பவுமே காணப்படாது. நான் பிசினஸ் ரன் பண்ணி கொண்டு போற நேரம், பிசினஸ் செஞ்சுட்டு போற நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு காணப்படுது. இப்ப நான் ஒரு உதாரணம் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, அமல் வந்து அவரோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு. 5 லட்சம் ரூபாய் வந்து கேஷ் பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணி அவரோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு. சரியா? அப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, அவர் 5 லட்சம் இன்வெஸ்ட் பண்றாரு. அவரோட வந்து சொத்துக்கள் வந்து 5 லட்சம் தான். அது என்னோட எக்விட்டி உரிமையாண்மையும் 5 லட்சமாகவே வந்து காணப்படக்கூடியதா இருக்கும். அவரோட சொத்துக்கள் வந்து அவரோட உரிமையாண்மைக்கு சமனாக வந்து காணப்படும். ஆனா கொஞ்ச காலம் போனதுக்கு பின்னால இவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, பேங்க்ல இருந்து வங்கியில இருந்து என்ன செய்யறாருன்னா 4 லட்சம் ரூபாய் கடனாக எடுக்கிறாரு. இப்ப கடனா எடுத்தாரு அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்டா, அவர்கிட்ட ஏற்கனவே ஆல்ரெடி வந்து அவரோட எக்விட்டியா உரிமையாண்மையா 5 லட்சம் ரூபாய் காணப்படுது. அதோட மேலதிகமா என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா பேங்க் லோன் 4 லட்சமும் காணப்படுது. இப்ப மொத்தம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர்கிட்ட 9 லட்சம் ரூபாய் வந்து காணப்படுது. இது 9 லட்சம் ரூபாவுமே அவரோட அசெட்ஸ் சொத்தா வந்து கருதப்படக்கூடியதா இருக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவரோட மொத்த சொத்து எவ்வளவுன்னு சொன்னா டோட்டலான அந்த மொத்த சொத்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா சொன்னா 9 லட்சம் ரூபாய். 9 லட்சம் ரூபாய் தான் மொத்த சொத்தா வந்து காணப்படுது. ஆனா அதுல 5 லட்சம் ரூபாயோட ஈக்விட்டி உரிமையாண்மையா காணப்படுது. லயபிலிட்டி அதோட பொறுப்பு வந்து பாத்தீங்கன்னா சொன்னா 4 லட்சம் ரூபாவாக காணப்படுது. இப்ப அடுத்த ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு சொன்னா assets equal to equity plus liability. அதாவது சொத்துக்கள் சமன் உரிமையாண்மை சக பொறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே ඒක තමයි ළමයි accounting equation එක විදිහට අපි ගන්න ඕනේ. okay so අපි පොඩි task එකක් කරලා බලමු to see whether we understood right. මේක අපිට තේරුණාද කියලා බලන්න. okay right. step by step අපි යමු right. so you have to tell me right. ඔයාලා මට කියන්න ඕනේ මොකක්ද මේකේ එන්න ඕනේ values ටික කියලා. හරි. remember අපේ දෙකක් වැඩි වෙනවා. ඇයි ඒ? assets is equal to equity plus liability. okay එතකොට මොකක් හරි එකක් වැඩි වෙනකොට තව එකක් අනිවාර්යයෙන්ම මොනවද වෙන්නේ? වැඩි වෙනවා. okay ඒක මතක තියාගන්න ඕනේ. you have to remember that. okay හරි. so let's see. right. so owner invested rupees 800,000 cash as capital. so capital විදිහට මුදල් වලින් ලක්ෂ 8ක් අයිතිකාරය ඇවිල්ලා අපේ business එකේ invest කරා. right. so what is going to happen? මොනවද වෙන්නේ? දැන් ලක්ෂ 8ක් එයා දෙනකොට අයිතිකාරයා capital විදිහටනේ දුන්නේ. එතකොට මගේ equity එක ලක්ෂ 8කින් වැඩි වෙනවා. at the same time මේ ලක්ෂ 8 this 8 lakhs was given as cash නේද? සල්ලි විදිහටනේ දුන්නේ. එතකොට මගේ business එකේ මේ ලක්ෂ 8 මම අරගෙන මම ඒක කොහෙද දාන්නේ? I'm going to put it inside my what ළමයි? It's going to be put inside my cash counter. සල්ලි ටික මෙහෙම කැපිටා මෙන්නස් කියලා සල්ලි දුන්නම මම ඒ ලක්ෂ 8 cash නේ දුන්නේ. මම ඒක business එක ඇතුළට තමයි ගේන්නේ නේ. I'm bringing it inside the business. එතකොට මම ඒක මගේ අර cash counter එකට තමයි දාන්නේ. එතකොට in my business ලක්ෂ 8කින් මොනවද වෙන්නේ ළමයි?
මෙන්න කෑෂ් එකත් වැඩි වෙනවා දැක්කද? So එතකොට අපි බලන්න equation එකට දැන් ඕන කරලා තියෙන්නේ නේ මේ. capital එක ලක්ෂ 8යි මගේ cash උත් ලක්ෂ 8යි. Assets are equal to my equity. Okay? Simple as that. තේරුණාද ඒක? So මෙන්න සල්ලි ලක්ෂ 8ක් කියලා දුන්නා මම මේක තියාගෙන මගේ පොකට් එකේ දාන්නේ නැහනේ. I will go and put it inside the business. මගේ cash counter එකට තමයි ලක්ෂ 8 දාන්නේ. So now my business is worth 800,000 because of the equity given by the owner. Yes, master. එතකොට මේක ළමයි ඉවරුණාම මෙහෙම අපි කට් කරනවා. Yes, master. ஓகே சார். இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அசெட்ஸ் ஈக்குவல் டு எக்விட்டி பிளஸ் லைபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஈக்குவேஷன் இந்த சமன்பாட்டை நாங்க வாய்ப்பு பார்க்க போறோம். அந்த அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க இந்த சமன்பாட்டு அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒன்று கூட்டினா இன்னும் ஒன்றும் கூடக்கூடியதா இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம்பிள் மூலம் விளங்கிக் கொள்ளலாம். முதலாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஓனர் இன்வெஸ்டட் ருபீஸ் 800,000 கேஷ் எஸ் கேபிட்டல். அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா 8 லட்சம் ரூபாய் பணமாக, அதாவது 8 லட்சம் ரூபாய் பணம் மூலதனமாக வந்து ஓனர் வந்து முதலீடு செய்யறாரு. அதாவது வந்து உரிமையாளர் வந்து முதலீடு செய்யறாரு. அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் வந்து என்னவா முதலீடு செய்யறாரு? அவர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு. அந்த பிசினஸ்க்கு வந்து கேபிட்டல் மூலதனமா வந்து என்ன செய்யறாருன்னா 8 லட்சம் ரூபாவை வந்து இன்வெஸ்ட் பண்றாரு, முதலீடு செய்யறாரு. ஆகவே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவரோட கேபிட்டல் வந்து 8 லட்சம் ரூபாவால அதிகரிக்கக்கூடியதாக காணப்படுது. இப்ப வந்து மூலதனம் என்ன செய்யுது? 8 லட்சம் கூடுது. இப்ப அதே நேரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சல்லியை வந்து கொடுத்து எங்க போடுவாரு? அவருடைய பிசினஸ்ல காணப்படக்கூடிய அவரோட கேஷியர், அதாவது கேஷ் கவுண்டர்ல வந்து என்ன செய்வாருன்னா அந்த பணத்தை கொண்டு போயிட்டு போடுவார். வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல அவரோட கேஷ், அதாவது அவரோட பணம் வந்து கூட பாத்தீங்கன்னு சொன்னா 8 லட்சம் ரூபாவால அதிகரிக்கக்கூடியதாக காணப்படுது. பாத்தீங்கன்னா கேபிட்டலும் 8 லட்சம் ரூபாவால கூடுது, அது நம்ம கேஷ் வந்து 8 லட்சம் ரூபாவால அவரோட பிசினஸ்ல கூடக்கூடியதா இருக்குது. இப்ப நீங்க முதலாவது விஷயத்த நீங்க ரெக்கார்ட் பண்ணதுக்கு பின்னால் அப்படியே கட் பண்ணி விட வேணும். ஓகே சார். හරි නේද ළමයි? Right, next one. ඊට පස්සේ the owner purchased furniture for 100,000. දැන් බලන්න අයිතිකාරයා furnitures ගත්තා ලක්ෂයකට. Right, he took 100,000 furniture. එතකොට මොනවද වෙන්නේ? සල්ලි දීලානේ ගත්තේ. එතකොට මගේ business එකේ ළමයි අපි සාමාන්‍යයෙන් ගාන අඩු වෙනකොට අපි දාන්නේ bracket එක accounts වල. So 100,000 කියලා මෙහෙම bracket අස්සේ දානකොට it's considered as minus, right? So අපි තාම ඉගෙන ගන්න හින්දා I will remove it. මම දැනට minus කියලා දෙන්නම්. Okay? But remember most of the time අපි bracket එකක් තමයි දාන්නේ to represent money is going out. අදට will do with a minus sign. Okay? So owner purchased furniture. එතකොට බලන්න ලක්ෂයක් දීලා furniture ගත්තානේ. අරගෙන එයා මොනවද එයාට හම්බුනේ? රුපියල් ලක්ෂයක් වටින furniture එකක් තමයි එයාට හම්බුනේ. දැක්කද? Can you see the double entry happening now? ලක්ෂයක් මගේ cash අයින් වෙනවා. So මගේ counter එකෙන් ලක්ෂයක් මම අයින් කරනවා. ඒ වුණාට ලක්ෂයක් වටින furniture එකක් මගේ මේ අතට එනවා. Because of this reason we are still honoring the equation. Assets equal to equity. ඇයි ඒ? ලක්ෂයක් ගියා, ලක්ෂයක් ආවා, තාමත් මගේ මේක සමානයි. ඇයි ඉතින් මේක වෙනසක් වෙන්නේ නැහැ නෙමෙයි. ලක්ෂ 8ක් ගියා, ලක්ෂයක් අඩු වුණා. එතකොට තාම මං ගාව තියෙන්නේ 7යි. දැන් මේ ලක්ෂය ආවා. එතකොට තාම 8ක් තියෙනවා මං ගාව. Okay, only difference is cash වලින් ලක්ෂයක් නෑ. I don't have cash 100,000. What I have is a furniture worth 100,000. තාම ලක්ෂ 8ක් මං ගාව තියෙනවා. Yes, master. ஓகே சார். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஓனர் என்ன செய்யறாருன்னா 100, அதாவது 100,000 ரூபாய் செலவழிச்சு, அதாவது 1 லேக் வந்து செலவழிச்சு என்ன செய்யறாருன்னா தளபாடங்களை வந்து கொள்வனவு செய்யறாரு. பர்னிச்சர்ஸை வந்து கொள்வனவு, பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது கொள்வனவு செய்தல். அப்ப வந்து என்ன செய்யறாருன்னு சொன்னா 1 லட்சம் ரூபாய் செலவழிச்சு தளபாடங்களை வந்து கொள்வனவு செய்யறாரு. இப்ப என்ன நடக்குது பாத்தீங்கன்னு சொன்னா அவரோட கையிலுக்கு கூட அந்த கேஷ்ல வந்து 1 லேக் வந்து செலவாகுது. அது 8 லட்சம் ரூபாய் ஈக்குது. அதுல வந்து 1 லட்சம் ரூபாய் செலவாகக்கூடியதா இருக்குது. அது என்ன பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நாங்க அக்கௌண்டிங்ல பொதுவாவே செலவழியக்கூடியது காசு, வெளியே போகக்கூடிய காசை வந்து bracket உள்ளுக்கு போடுவோம். அது வந்து வளமையானதா காணப்படுது. உங்களுக்கு இந்த இடத்துல விளங்குறதுக்காக சார் -1 லேக் அப்படின்றது வந்து போட்டு, அதாவது சய போட்டு 1 லட்சம் ரூபாவை கேஷ்க்கு கீழால போட்டிக்கிறாரு. அதே நேரம் பாத்தீங்கன்னா இப்ப 1 லட்சம் ரூபாய் வெளியே போனாலுமே, எங்க கையில உள்ள சல்லி போனாலுமே எங்களுக்கு அதுக்கு பதிலா என்ன செய்யப்படுது அப்படின்னா 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான தளபாடங்கள், பர்னிச்சர்ஸ் வந்து உள்ள வரக்கூடியதாக, சொத்தாக வந்து உள்ள வரக்கூடியதா காணப்படுது. அது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஈக்குவேஷன் சமன்லயே வந்து காணப்படுது. Asset equal to equity plus liability.
வந்து பாத்தீங்கன்னா கேஷ்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 8 லட்சத்துல இருந்து 1 லட்சம் செலவழியுது. ஆனா அதே நேரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த 1 லட்சத்துக்கு பதிலா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பர்னிச்சர் அதாவது தளபாடமா வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சம் வந்து காணப்படக்கூடியதா இருக்குது. ஆகவே சொத்துக்கள் இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா 8 லட்சமாவே காணப்படக்கூடியதா இருக்குது. ஓகே சார். ඊට පස්සේ ළමයි the owner purchased a motorbike for rupees 50,000 for the business. රුපියල් 50,000ක motor bike එකක් එයා ගත්තලු. ඉතින් ඒකත් එහෙමනේ ළමයි. අපි සල්ලිනේ දෙන්නේ so අපේ cash counter එකෙන් from our cash counter 50,000 we remove. 50,000ත් අපි අඩු කරනවා. ඒ 50,000 වෙනුවට මොනවද මට හම්බුනේ? 50,000 වටිනාකමක් තියෙන motorbike. A motorbike worth 50,000. Okay? So නිකන් අපිට motorbike එක දෙන්නේ නැහනේ. So අතින් සල්ලි ගියා. ඊට පස්සේ motorbike එකක් අපි දැම්මා. Okay, ඒ වටිනාකමට motorbike එකක් හම්බුණා අපිට. Yes, Nash. ஓகே சார். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஓனர் வந்து என்ன செய்யறாருன்னா 50,000 பொறுமதியான ஒரு மோட்டார் பைக் ஒண்ணு வந்து என்ன செய்யறாரு பிசினஸ்க்காக கொள்ளணும் செய்யறாரு. அவரோட வணிகத்தை வந்து ரன் பண்ணி போறதுக்காக பிசினஸ் செஞ்சு கொண்டு போறதுக்காக ஒரு மோட்டார் பைக்கை என்ன செய்யறாருன்னா 50,000 ரூபாய் கொடுத்து கொள்வனவு செய்யறாரு. இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவரோட கேஷ்ல இருந்து 50,000 ரூபாய் இன்னொரு குறைக்கப்படுது கழிக்கப்படுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா 50,000 அப்படின்னு சார் கேஷ்க்கு கீழே போட்டுறாரு. ஆனா அதே நேரம் அந்த 50,000க்கு பதிலா அதுக்கு பொறுமதியான சொத்தா வந்து மோட்டார் பைக் வந்து கூட பட்டிக்குது. அவை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மோட்டார் பைக்ல வந்து பாத்தீங்கன்னா 50,000 கூடுது. அப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எசெட்ஸ் வந்து சமனாக வந்து அதை மெயின்டைன் பண்ணப்பட்டு கொண்டே காணப்படுது. ஓகே சார். And මේකත් අපි කට් කරමු ළමයි. So transaction එක ඉවරයිනේ. So අපි ඒක මෙහෙම ඉරකින් කට් කරමු. Next one. ඊට පස්සේ අයිතිකාරයා බැංකු ලෝන් එකක් ගත්තා. Right? Of rupees 300,000. දැන් බැංකුවෙන් ලක්ෂ 3ක් ගත්තම what's going to happen? ඒ ලක්ෂ 3 ගෙනල්ලා you are going to put it to the business නේ. So in your cash counter you will come and put මෙන්න ලක්ෂ 3ක් කියලා වගේ cash counter එකේ දානවා. But මතක තියාගන්න ඒක ණයක් නේද? So අපි bank loan කියන තැන අපි යාට දෙනවා තමයි මොකක්ද? ලක්ෂ 3ක ණය. දැන් මේක අඩු වෙන්නේ නැහැ. ඔයාලට පේන විදිහට I am not going to put the minus sign because this is something we have to pay to the bank. අපි බැංකුවට ගෙවන්න ඕනි එකක් තමයි මේ ලක්ෂ 3. So බලන්න ලක්ෂ 3ක් බැංකුවට දෙන්නත් ඕනි. හැබැයි ලක්ෂ 3ක් අපිට අවිල්ලක් තියෙනවා. Right? That is the final transaction. Yes, Master. ஓகே சார். அடுத்தது கடைசியான கொடுக்கல் வாங்கல் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஓனர் என்ன செய்யறாரு அப்படின்னா வங்கியில இருந்து அதாவது பேங்க்ல இருந்து 3 லேக்ஸ் அதாவது 3 லட்சம் ரூபாய் வந்து கடனா வந்து கொள்வனவு செய்யறாரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 3 லட்சம் ரூபாய் கடனா எடுத்தாரு அப்படின்னா அந்த காசை கொண்டு போய் எங்க போடுவாரு கேஷ் கவுண்டர்ல வந்து கொண்டு போய் போடக்கூடியதா இருக்கும். அவை வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கேஷ் அதாவது காசு வந்து பாத்தீங்கன்னா 3 லேக்ஸ் 3 லட்சம் ரூபாவா அதிகரிக்கக்கூடியதா இருக்குது. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னா பேங்க் லோன் இது வந்து வங்கி கடன் தானே அவ கட்டாயம் திருப்பி கொடுக்கணும். அவை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா லயபிலிட்டி பொறுப்புக்கு கீழால பேங்க் லோன் வங்கி கடனுக்கு கீழால 3 லட்சம் ரூபாய் வந்து வரக்கூடியதா காணப்படும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் போடல பேங்க் லோனுக்கு ஏன்னா இது வந்து கட்ட வேண்டியது தானே. நான் வந்து செலவு காணப்படக்கூடிய சொத்துல ஏதாவது செலவுகள் வருதுன்னா தான் அதை மைனஸ் போடுவோம். இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க செலுத்த வேண்டிய பணம் அது வந்து பேங்க் லோனுக்கு கீழால நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னா 3 லட்சம் ரூபாய் அப்படின்றத நாங்க பதிவு செய்யறோம். நாங்க டிரான்சாக்ஷன் ஒவ்வொன்றையும் முடிச்சதுக்கு பின்னால அதை வந்து கட் பண்ணிடணும். ஓகே சார். ඊට පස්සේ ළමයි මේක එකතු කරන්න තියෙන්නේ. So 800,000 ලක්ෂයක් යනවා. එතකොට 7යි 7න් 50ක් යනවා. එතකොට 6යි 50යි 6යි 50ට 3ක් ඇඩ් වෙනවා. 650,000 plus 300,000 6 7 8 9. So you have 950,000 නේද? චුට්ටක් ගන්න හදලා බලන්න. Okay, I think it's 950,000. Oh, Yes, sir. 950,000. Next ළමයි you have 100,000 here furniture ලක්ෂයයි motorbike එක 50,000. එතකොට මෙතන එකතුව කීයද? 950 50,000 1 million. So 1.1 million. දැන් හරියට අපි transaction එක කරා නම් මෙතනත් ඒ ගාන තමයි එන්න ඕනේ. So මෙතන තියෙනවා ළමයි 800,000 owners capital. බැංකුවේ ලෝන් එකෙන් ගත්ත ලක්ෂ 3ක් අපි ගාව තියෙනවා. So 8 9 10 11 මෙතන balance එක 1.1 million. දැක්කද? transaction එක හරියට දාපු ගමන් it is always going to honor assets equals equity plus liability. So මෙතනත් එහෙම නෙමෙයි බලන්න.
මගේ තියෙන ඇසෙට් ඔක්කොම සමානයි වටිනාකම is equal to equity වල වටිනාකමයි liability එකේ වටිනාකමයි. That is it. Yes, master. ஓகே சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நாங்க இப்ப கடைசி என்ன செய்ய போறோம்னா, எல்லாத்தையும் கூட்ட போறோம். நாங்க சமன்பாட்டுக்கு ஒப்ப என்ன நடக்குதுன்றத பார்க்க போறோம். அந்த அடிப்படையில வந்து காச வந்து கூட்டுனீங்க அப்படின்னு சொன்னா, மொத்தம் ரூ. 9,50,000 அதாவது ரூ. 950,000 வரக்கூடியதா காணப்படுது. அதுல ஃபர்னிச்சர் அதாவது தளபாடங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, அதுல ரூ. 1,00,000 அதாவது ரூ. 100,000 காணப்படுது. மோட்டார் பைக் எடுத்துக்கொண்டீங்கன்னா ரூ. 50,000. இது 3யும் நீங்க வந்து டோட்டலா கூட்டினீங்கன்னா, அசெட் சொத்துக்களுக்கு என்ன வரும்? கேஷ், ஃபர்னிச்சர், மோட்டார் பைக் இது 3மே சொத்துக்களா தான் கருதப்படும். இது 3யும் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, டோட்டல் பார்க்கறது மொத்தம் பார்க்கறது கூட்ட வேணும். கூட்டுனீங்க அப்படின்னு சொன்னா, ரூ. 1,100,000 அப்படின்னு வரக்கூடியதா காணப்படும். 1,00,000 1,00,000 அதாவது ரூ. 1,100,000 அப்படின்னு டோட்டலா வரும். இப்ப நாங்க அடுத்த சைடு போறோம். அடுத்த சைடுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஈக்விட்டி பார்த்தீங்க அப்படின்னா, உரிமையாண்மை வந்து ரூ. 8,00,000 காணப்படுது. அதே நேரம் லயபிலிட்டிஸ் பொறுப்புகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ரூ. 300,000 காணப்படுது. இந்த ரூ. 800,000 ரூ. 300,000 நாங்க கூட்டணும். என்னோட ஈக்குவேஷன் என்னன்னு சொன்னா, சமன்பாடு என்னன்னு சொன்னா, அசெட்ஸ் ஈக்குவல் டு எக்விட்டி பிளஸ் லயபிலிட்டி. அதாவது உரிமையாண்மை சக பொறுப்புகள். அவை 2யும் கூட்ட வேணும். அவை ரூ. 8,00,000 ரூ. 3,00,000 கூட்டினீங்க அப்படின்னு சொன்னா, ரூ. 1,00,000 அப்படின்னு வரக்கூடியதா காணப்படும். பாத்தீங்கன்னு சொன்னா எசெட் சைடு அப்படியே ஈக்விட்டி பிளஸ் லைபிலிட்டிஸ்க்கு வந்து சமனாகிறத பார்க்கக்கூடியதா இருக்குது. அதாவது இந்த சமன்பாட்டுக்கு கட்டுப்பட்டினங்கிறத நாங்க காணலாம். அவை நாங்க ரெக்கார்ட்ஸ் அதை பதிவு செய்யற நேரம் சரியா பதிஞ்சோம் அப்படின்னு சொன்னா எப்பவுமே இந்த சமன்பாட்டுக்கு கட்டுப்பட்டு அமைகிறத நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கும். ஓகே சார். Okay, Lamai. So that is it, right? So thank you then. Hopefully this is clear. චුට්ටක් recording එක ආයෙසරයක් මේක බලන්න and you will understand this section better. මේක දැන් චුට්ටක් හරි ඔයාලට තේරුණා කියන්නේ most of the account related problems are done. Okay, this is a small start to our double entry. තේරුම් ගන්න සල්ලි අඩු වෙන්නේ කොහොමද? ඒකට අදාළව මොන හරි දෙයක් වටිනාකමකින් වැඩි වෙන්නේ කොහොමද කියලා. Okay? Right? bank loan එක cash දාලා තියෙනවා. Right? We have added it in the cash. Okay. Right. Yes, Master. ஓகே சார். அதாவது வங்கி கடன் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது. கேஷ்க்கு கீழால 3 lakhs அப்படின்றது வந்து பதிஞ்சு காட்டு சார். ஹைலைட் பண்ணி காட்டினதை பாத்திக்கலாம் சார். பதிஞ்சு காட்டிடுறாரு. Okay. Right. Clear, Lamai? Is it clear? Yes, clear. Okay, good. Okay, Lamai, right? So thank you then. Okay. මොන හරි doubts තිබ්බොත් ඊළඟ class එකේ අහන්න. මට තව class එකක් තියෙනවා. So I'll stop the session now. Bye everyone. Thank you, sir. Okay, thank you too. Bye bye. Thank you, sir. Thank you, sir. Thank you, miss. Thank you, sir. Thank you all. Bye. Thank you, sir. Bye. Bye everyone. Thank you.